விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண மஞ்சள் பூசணிக்காயும் தக்காளி பச்சை மிளகா கூட நம்ம அரைப்பில் போட்டுக்கலாம். இது ரெண்டும் போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், இது மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். ரசம் இறங்கிடுச்சு. இனி நம்ம இதை ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு தாளித்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்தப்பறம் நம்ம நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியதுதான். இதை நான் கட்டிக்கு தான் எடுக்கிறேன். நீங்கள் இதையே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்ய போதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்படியே தாளிப்புக்காக 2 காஞ்ச மிளகா, காய் பொடியும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு.